ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோல உங்க பர்சனோட நோக்கம் என்ன, இப்ப என்ன நோக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உண்மையான நோக்கம் என்ன? ஏன்னா அவங்க மனசுல வந்து உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம், தயக்கங்கள் இருக்கலாம். ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது பைல் செலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அண்ட் கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகலைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. என்ன நோக்கத்துல இப்ப இருக்காங்க, இப்ப என்ன நோக்கத்துல இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட, என்ன எதிர்பார்ப்பு? உங்க பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலா இப்ப உங்க பர்சனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தப்ப வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப சரிங்களா, கரண்ட்ல நீங்க அவங்க கிட்ட இப்ப 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகியிருக்கும். அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த பிரச்சனைகள், அந்த வலி, அது எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆனதே என்னாலதான் அப்படிங்கிற அந்த பிளேம வந்து அவங்க ஏத்துக்கிற ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டாங்க. இத்தனை நாள் வந்து அவங்க உங்க உங்க பக்கம் திருப்பி இருந்திருக்கலாம். அவங்க சைடு தப்பாவே இருந்தாலும் அவங்க உங்க உங்க மேலதான் தப்புன்னு உங்ககிட்ட சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆமா, நான் தான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து உங்க எக்ஸ், சரிங்களா, எக்ஸ் உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. யா ஆமா, அந்த மாதிரிதான் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பர்சனோட நோக்கம் இப்ப என்னன்னா, பழசெல்லாம் மறந்துரு போதும், இன்னும் வந்து இந்த டிராமாவோ இந்த கேமோ வேண்டாம், என்னால முடியல, எல்லா தப்பையும் வந்து நானே ஏத்துக்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சபாட்டேஜ் ஆனதுக்கு நான் தான் காரணம், இதை நானே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பெட்டரான லைஃப்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இப்ப அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க அதுக்கு நீங்களும் கோஆபரேட் பண்ணணும், உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வேற மாதிரி ஒரு நியூ டைரக்ஷன், ஒரு புது வழியில எடுத்துட்டு போறதுக்கு ஜஸ்ட் உன்னோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. மாறி மாறி நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, மாறி மாறி தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்ப அவங்களோட நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இது வரைக்கும் விளையாண்டதெல்லாம் போதும், இந்த டிராமாலாம் போதும், இங்க இந்த டிராமாவை முடிச்சுட்டு ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப்குள்ள நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும் அப்படிங்கறதான் அவங்களோட ஆசையா இருக்கு. அவங்களோட எண்ணமும் அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நீங்க வந்து டிஃபென்சிவா இருக்கீங்களோன்னு பயப்படுறாங்க. அப்படியே அவங்க உங்ககிட்ட வந்தாலும் பாருங்க, இது உங்க பர்சன், நீங்க நிறைய கேள்விகள், எல்லாமே நீங்க தான் நிறைய கேள்விகள் கேட்பீங்களோன்னு பயம் அதிகமா இருக்கு. அவங்க எஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க ரெடி ஆயிட்டாங்க, பட் அதே நேரத்துல அவங்களுக்கு பயமும் அதிகமா இருக்கு. உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கு. அவங்களோட சிம்பிள் நோக்கம் ஜென்யூனான ஒரு நோக்கமா இருக்கு. உங்களை விட்டுட்டு இருக்க முடியல. ஏன்னா ஃபைனலா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டபர்னா இருக்கீங்க. பிடிவாதம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த டிராமா பண்ணிட்டு இருந்தோம்னா, மைண்ட் கேம் விளையாடிட்டு இருந்தோம்னா என்னோட பர்சன் என்னை விட்டு லைஃப் லாங் ஒரேடியா போயிருவாங்க, இன்னும் அவங்க கிடைக்கவே மாட்டாங்க, மிஸ் பண்ணிடுவனும் அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கிறனாலதான் இப்ப அவங்க பண்ண தப்ப அவங்க ஒத்துக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா இதுல அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய விஷயங்களை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பழச மறுபடியும் பேசி பிரச்சனை வேண்டாம், நம்ம ஃப்ரெஷ்ஷா புது லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், அதை ஒத்துக்கிறேன், எல்லாமே என் மேலதான் தப்புங்கிற ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டாங்க. சரிங்களா, வேற என்ன இப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்க நோக்கம் என்ன, அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? உங்க ரிலேஷன்ஷிப் நான் சொன்னதுதான், உங்க ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க, என்ன சொல்ல வர, உனக்கு என்னதான் வேணும், மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு. அதுதான் ரொம்ப சிம்பிள். நான் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து அவங்களை தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்ப ஒரு டிசிஷனை எடுத்தே ஆகணும். இனியும் நான் உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு மாயாஜாலமோ ட்ரிக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தா கம்ப்ளீட்டா நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன். இப்ப நான் வந்து
ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேக்கப் அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு வேக்கப் கால் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கே பாருங்க டவர் மொமெண்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து உங்க பர்சன் வந்து உங்களை நோக்கி வந்து எடுத்துட்டு வர போறாங்க. நீங்களே ஷாக் ஆகிற மாதிரி சரிங்களா? இத்தனை நாள் நீங்க எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு, அந்த விஷயத்த நடத்துறதுக்காக ஏன்னா டவர் மொமெண்ட் வந்திருக்கு. அந்த விஷயத்த நடத்துறதுக்காக உங்க பர்சன் தயாராயிட்டு இருக்காங்க. இதுல நான் வந்து ராசி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லிடுறேன். மேஷம் ரொம்ப அதிகமா இருக்கு, விருச்சகம் அதிகமா இருக்கு, கும்பம் அதிகமா இருக்கு அண்ட் துலாம். சரிங்களா? மேஷம், விருச்சகம், கும்பம், துலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க பெர்சன் எதிர்பார்க்கிறது வந்து ஒரு டவர் மொமெண்ட் உங்ககிட்ட இருந்து அதே அளவுக்கு பேஷன். நீ என்னை எப்படி லவ் பண்ணியோ அதே லவ் எடுத்துட்டு வா. அதே அளவுக்கு நீ கேர் பண்ணு. என் மேல அட்டென்ஷன் கொடு. இப்ப நீங்க கம்ப்ளீட்டா உங்க பெர்சன் மேல அட்டென்ஷன் குடுக்காம இருக்கீங்க. இதுல என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல நீங்க உங்க மேல பிளேம் எடுத்திருந்திருப்பீங்க. சரி நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி இறங்கி இறங்கி போயிருந்திருப்பீங்க. உங்க பெர்சனை ரொம்ப செல்லமா வச்சிருந்திருப்பீங்க. ரொம்ப லவ் காமிச்சிருப்பீங்க. நர்ச்சர் பண்றது. அந்த மாதிரி இருந்த உங்க எனர்ஜி கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துருச்சு. சரிங்களா? உங்க பெர்சன் மேல அட்டென்ஷன் இல்லாம ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா உங்க பெர்சன்ட்ட இருந்து எடுத்துட்டீங்க. இப்ப அதை நினைச்சு அவங்க ரொம்ப அந்தோட வருத்தம் தான் என்னன்னா, உங்களை வந்து அந்த பழைய மாதிரி உங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப சிம்பிள். நீ பழைய மாதிரி எனக்கு வேணும். இப்ப நீ வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு கேரக்டர்ல இருப்பீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு யாரோ மாதிரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மெசேஜ் கால் கூட உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபார்மலா தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சில பேர் அனுப்பாம இருக்கீங்க. உங்க பெர்சன் இங்க நெருப்பு தெரியுதா? உங்க பெர்சன் அவங்க எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு பேஷன். அதே அளவுக்கு பழைய மாதிரி நீ எங்கிட்ட வா. அந்த ஒரு டவர் மொமெண்ட் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நீ அது ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நடக்காதோங்கிற பயம் இருக்கு. நீங்க இன்னும் அவ்வளவுதான் மாற மாட்டீங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு உங்க பெர்சன் வந்து லைஃப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆனதுனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஸ்டபர்னா இருக்கீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அவங்க இப்போ ஒரு முடிவுக்கு தள்ளப்படுற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேரா பேசுறதுக்கு ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க உங்களே மிஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல. அதுவும் உங்ககிட்ட அதான் சொல்றாங்க. நீ என்னை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கலாம், பட் நான் உன்னை மிஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல. நீ எனக்கு வேணும். நீ பழைய மாதிரி அதே லவ் என்கிட்ட கொண்டு வா. அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஜஸ்ட் நீ ஏதாவது ஆக்ஷன் எடு, எஃபர்ட் போடு, எனக்காக நீ இனிஷியேட் பண்ணு. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? எப்ப அந்த டவர் மொமெண்ட் வரும்? அதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய டவர் மொமெண்ட் வரப்போகுது. அவங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க பெர்சன் வந்து உங்களுக்கே தெரியாம தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க, இல்ல சம் சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து சில எனர்ஜிஸ் எனக்கு அந்த மாதிரி தெரியுது. உங்க பெர்சன் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து மனசார வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்க பெர்சனுக்கு அது பயமா இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. தயார் இல்லைன்னா பயம் அதிகமா இருக்கு. என்கிட்ட நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லா குற்றமும் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பிளேம் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அவங்க ஆக்சுவலா இதுல எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்களோட பிஹேவியர் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சிம்பிளா கேக்குறாங்க, நீ என்ன நினைக்கிற? நீ இன்னும் நீ லவ் பண்றியா? இன்னும் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? நான் உன்னை நம்பி ஒரு முடிவு எடுத்துட்டு வரலாமா? அதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து எந்த விதமான இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸுமே இல்லையே, நீ எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க. நீ எனக்கு ஒரு ரொம்ப மர்மமா தெரியற. நீ என்னதான் நினைக்கிற? என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடு. அவங்க எதிர்பார்க்கிறது கிளாரிட்டி. உண்மையை வந்து எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியுது உனக்கு வந்து என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு, பட் நீ காமிக்க மாட்டேங்கிற. அது எனக்கு வந்து நீ வாயால என்கிட்ட அது வார்த்தையில எனக்கு சொல்லு. கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கிறாங்க. ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன். நீங்க ரெண்டு பேரும் பேசணும். அவங்க உங்ககிட்ட பேச வந்தாலும் உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. எதையுமே மனசுல வச்சுக்கிட்டு நீ ஃபீலிங்ஸை உனக்குள்ளே சப்ரஸ் பண்ணாத. எனக்கு அது ரொம்ப காயம் ஏற்படுத்துது. கம்யூனிகேஷனுக்காக அவங்க ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க இனிஷியேட் பண்ணி வரணும். நீங்க பேசணும். உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு உண்மையிலேயே என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுதான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது. இது எல்லாமே இப்ப அவங்களோட எனர்ஜிஸ், நோக்கம். அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சிம்பிளா சொல்லலாம். இல்ல விருச்சகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு விஷயம் நீங்க இல்ல உங்க பெர்சனா இருந்தா உங்களுக்கு நியூ பிகினிங்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
சரி. ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, அவங்க பழச பத்தி பேசுறதுக்கு வந்து தயாரா கிடையாது. ஐ மீன் அவங்க பண்ண தப்பு. நீங்க அவங்ககிட்ட எந்த கேள்வி கேட்கறீங்களோ, தப்போ, அது எல்லாமே வந்து அவங்க பேசுறதுக்கு தயார் கிடையாது. நான் பழைய மாரி இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நான் ஒரு புது விதமான ஒரு பெர்சனா தான் நீ என்னைய பார்ப்ப. பழைய மாதிரியான ஒரு எனர்ஜில நீ வரமாட்டே. நீ என்னை நம்பலாம். உன்ன நம்பி நான் முடிவு எடுக்கலாமா? நீ என்ன மாரியான ஃபீலிங்ஸ்ல இருக்க? உன்னைய வந்து என்னால வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. என்னால அனலைஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் உங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே நீங்க சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? அது உங்களுக்கு ரொம்ப காயம் ஏற்படுத்துது. அந்த மாரி இருக்காதீங்கங்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ்க்கு கொண்டு வாங்க அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறது. எதுனாலும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ். ஒரு ஃபேமிலி. 10 ஆஃப் கப்ஸ். பியூட்டிஃபுல்லான கார்டு. பாட்டம் டெக் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே. சரி. இதுல வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, 2 விஷயம் நான் சொல்றேன். உங்க பெர்சன் சீட் பண்ணியிருக்காங்க. நெறைய எனர்ஜிஸ்ல வந்து சீட்டிங் நடந்திருக்கு. அந்த குற்றத்த வந்து அவங்க ஒத்துக்கிறேங்கிறாங்க. சரிங்களா? நான் சீட் பண்ணிட்டேன். நான் ஏமாத்தியிருக்கேன். உனக்குரிய உன்னைய நான் வேல்யூ பண்ணாம, உனக்குரிய நான் டைம் குடுக்காம, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிருக்கேன். மேபி தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. உங்களோட அருமை இப்ப தெரிய வந்திருக்கு. கம்ப்ளீட்டா அவங்க வந்து இப்ப இத்தன நாளா ஒரு டிஃபென்சிவ் மோட் இருந்தாங்க. அவங்க செல்ஃபிஷா அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப அவங்க எல்லா தப்பையும் ஒத்துக்கிற மாரியான ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது அதே லவ், அதே பேஷன். நீ என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது. 2 பியூட்டிஃபுல்லான கார்டு வந்து ஒரு அட் அ டைம்ல வந்திருக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். இதுக்கு மேல என்ன சொல்றது? அவங்க சொல்ல வருது ரொம்ப சிம்பிள். நீங்க தான் எல்லாமே. யூ ஆர் மை எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா ஒரே லைன்ல முடிக்கணும்னா, நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை, உன்னை தாண்டி என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, நீ தான் என் எதிர்காலம். ரெயின்போ பாக்குறீங்களான்னு பாருங்க. ரெயின்போ இதுல ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தோன்றது. யூனிவர்ஸ் உங்களுக்கான சைன் ஸ்ட்ராங்கா கொடுத்து விட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்து விட்டுருக்கு. ரெயின்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் யூனிவர்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதோ சடனா, ஏன்னா டவர் கார்டு வந்திருக்கு. டெத் வித் டவர் கார்டு. பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேக்கன் ஆக போகுது. அதாவது பழசு எல்லாமே வந்து உடைய போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? பழைய காயங்கள், பழைய வழி, அது எல்லாமே உடைஞ்சு ஒரு புது விதமான ஒரு பிளஸிங் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல யூனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். உங்க பர்சன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு ஃபேமிலி. நீ என் கூட கடைசி வரைக்கும் இரு. உன்னோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. ஃபினான்ஷியலாவும் சரி, பிசினஸ்லயும் சரி, உன்னோட லவ் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. இத்தனை நாள் நான் வந்து பணம், பொருள், வீடு, தேர்ட் பார்ட்டி ஒரு மாயையில வந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் ரொம்ப அடிபட்டுட்டேன். யூனிவர்ஸ் எனக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துருக்கு. இப்ப எனக்கு நல்லாவே தெரியுது உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ தான் என் ஃபேமிலி, நீ தான் என்னோட ஒய்ஃப், நீ தான் என் ஹஸ்பண்ட். உன்ன மாதிரியான ஒரு பர்சனுக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நீ கிடைக்கும் போது உன்னோட அருமை எனக்கு தெரியல. நானே லைஃபை வந்து சபாட்டேஜ் பண்ணிட்டேன், நானே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேனே அப்படிங்கிற வருத்தம், வலி அதிகமா. இங்க பாருங்க, தனிமையில இருக்காங்க. அவங்க வந்து உங்க கூட சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நிறைய டிராவல் பண்ணியிருந்திருப்பீங்க, அதெல்லாம் மிஸ் பண்றாங்க. உங்களை வந்து ஒரு ட்ரிப் கூப்பிடுறாங்க, ட்ரிப் எதிர்பார்க்கிறாங்க. தனிமையில இருக்கிற எனக்கு வந்து நீ வந்து தோள் கொடு, நீ சப்போர்ட்டிவா இரு. ஃபினான்ஷியலாவும் நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் லாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த growth-உம் இல்ல. அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கேன். ஸோ உன்னோட எனர்ஜி வேணும். அட்லீஸ்ட் நீ பணம் கொடுக்குறியோ இல்லையோ, நீங்க உங்க பர்சன் ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ, அவங்களுக்கு உங்களோட எனர்ஜி வேணும். அவங்க கரியருக்குமே அவங்கனால வந்து கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரிங்களா? அவங்க லைஃப்லயே அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஈவன் தோ தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் உங்க பர்சன் அங்க ஹாப்பியா இல்ல, ரொம்ப தனிமையில இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. 10 ஆஃப் கப்ஸ் உங்க கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிப், அமைதியான இருக்க ஒரு இடத்துக்கு சந்தோஷமா நம்ம போயிட்டு வரணும். அதுக்கு நீ ரெடியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம சேர்ந்து நிறைய சிரிக்கணும், நிறைய பேசணும், நிறைய வந்து வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படிங்கறதான் இப்ப அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கிறது வந்து உங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட நோக்கம் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா இருக்கு. ஐ திங்க் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஆனா ஈகோ இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டேன், பட் தயக்கம் இருக்கு. என்ன தயக்கங்கிறத தாண்டி நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அந்த தயக்கம், பயம் ரொம்ப அதிகமா இருக்கு உங்களை மிஸ் பண்ணிடுவோமோன்னு.
எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ், ட்ரிபிள் டூ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிப்ரவரி மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்ஃபினிட்டி ஓவர் திங்கிங் இங்கே நிறையா நடக்குது. உங்கள் பர்சனுக்கு ஓவர் திங்கிங் நிறையா நடக்குது. உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக உங்கள் மேலே தான். இங்கே பாருங்கள், அவங்க வந்து ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணனாலும் இந்த பர்சன் பார்த்தா தெரியும், உங்களை தான் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அவங்க இல்லாமல் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து நீங்க இனிஷியேட் பண்ணுவீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இனிஷியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்ல எஃபர்ட் போடுவீங்களா? நான் உங்ககிட்ட வந்தாலும் இனி வரப்போற நாட்கள் வந்து நீ பழைய மாதிரியான எனர்ஜியில இருப்பியா அப்படிங்கறதா வந்து அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு. இதுல டூ ஆஃப் ஸ்வாட்ஸ், டூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ட்ரிபிள் டூ வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் வர கொஞ்ச நாட்கள்ல. டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ், டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் இப்ப பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும், கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருந்தாலும், சொசைட்டி வைஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஸ்டேபிளா உங்க லைஃப் கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன், நான் இந்த லைஃபை அழகா ஸ்டேபிளா கொண்டு போறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீரியஸா அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களே யூனிவர்ஸ் வந்து தள்ளப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அடி கொடுத்தனால அவங்களோட நோக்கம் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நோக்கமா இருக்கு. இப்ப அவங்க லைஃப் வந்து பயங்கர குழப்பங்கள்ல போயிட்டு இருக்கு. பயங்கர குழப்பங்கள். நான் லாஸ்ட் ஃபியூ ரீடிங்ஸ்லயே தெரிஞ்சது, கர்மா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கர்மா பேலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப அதை வந்து நல்லாவே அவங்க ஃபேஸ் பண்றதுனாலதான் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து உங்களோட எனர்ஜி, உங்களோட பிரசன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு பேசணும், உங்க வாய்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் அது வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து இருக்கு. அவங்கனால அவங்க இமோஷன்ஸை இதுக்கு மேல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் அவங்க இமோஷன்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களேவே அவங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. பட் இப்ப மெச்சூரிட்டி, இப்ப வந்து அவங்களுக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு. இப்ப ஒரு மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். யூனிவர்ஸோட தலையீடு, யூனிவர்ஸ் பயங்கரமா தலையிலேயே குட்டி இருக்குன்னு சொல்லலாம். சரியான கொட்டு விழுந்திருக்குங்க. அதனாலதான் இந்த ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டா கொண்டு போகணும். இத்தனை நாள் ஒன் சைடடா இருந்திருக்கும். ஒரு பக்கமே அவங்க செல்ஃபிஷா யோசிச்சிருந்திருப்பாங்க, உங்களை வேல்யூ பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இனி ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்க மேல இருக்கணும். நீங்க அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க அவங்களுக்கு அன்பு காமிக்கணும். ஓவரால் அவங்க எதிர்பார்க்கறது நீங்க வேணும் அப்படிங்கிறதுதான். ஸோ மெச்சூரிட்டி வந்து இத்தனை நாள் இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு, நல்லாவே தெரியுது. சரியான அடி விழுந்திருக்கு. ஐ திங்க் ஃபினான்ஷியலாவும் அவங்க ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அதுல வந்து அவங்களுக்கு ஐ மீன் பாசிட்டிவான ரிசல்ட் வரல. ஓகே, இதுல வந்து நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ், ஏஞ்சல் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மெச்சூர்டா வந்து ரெண்டு பேருமே வந்து மூவ் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை மெச்சூர்டா எடுத்துட்டு, டிராமாஸ் எதுவும் இல்லாம மெச்சூர்டா எடுத்துட்டு போனா, ரியாலிட்டி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போக முடியும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கல்யாணமா இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியான இருக்கு, கிட்ஸுங்கிறது வந்து இங்க ஒரு ரொம்ப பெரிய முக்கியமா இருக்கு. பட் யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க, உங்க பர்சனுக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சு லவ் பண்ணிருக்கலாம், குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சு லவ் பண்ணிருக்கலாம். உங்க குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்க லவ் பண்ண பர்சன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் லவ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பியோர் லவ், ஜென்யூன் லவ் மனசுல இருந்து வர்றது இல்லையா, ஆழ் மனதுல இருந்து வர்ற அந்த பியூர் லவ் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. லவ், கேர் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கணும். உங்க விஷயத்துல பார்க்கும்போது எல்லாம் ஒன் சைடடா இருந்திருக்கு. உங்க பர்சன் அழகா உங்க லவ் ரிசீவ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ்ன்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்டே எடுக்கும் போதே கைடன்ஸ்ன்னு சொல்லி எடுக்கல, மெசேஜ் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மெசேஜ், உங்க ஃபேமிலி எப்படி முக்கியமோ, உங்க கிட்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு, நீங்களாகட்டும் உங்க பர்சனுக்காகட்டும், ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நுழையும் போது அந்த லவ் கொடுத்த அந்த ஜென்யூனான சோல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். எஸ், இன்னொரு விஷயம் வந்து இதுல ரெண்டு விதமான லவ் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஒன்னு ஃபேக் லவ், இன்னொன்னு ட்ரூ லவ். ட்ரூ லவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ், காஸ்ட்லி கிஃப்ட்ஸ், அந்த ஜஸ்ட் டிராமா, அந்த வெளியில போய் அதெல்லாம் தான் லவ் நினைச்சிட்டு வந்து நிறைய பேர் இருக்கீங்க. பப்ளிக்ல வந்து ஜஸ்ட் லவ் பண்றதை காமிக்கிறது, சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்றது, சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றது, அதெல்லாம் ஒரு விதமான லவ். பட் ட்ரூ லவ் அப்படிங்கிறது லவ் பண்ற பர்சனை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறது, உங்களோட பிஹேவியர்
பிஹேவியர்னால. சரிங்களா? நீங்க கொடுக்குற காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, எவ்வளவு வேல்யூ பண்றீங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு, நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு டெடிகேஷன் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. இது எல்லாம் தான் ட்ரூ லவ். சரிங்களா? கிஃப்ட்ஸ் குடுக்கறதுனாலயோ, வெளியில போய் சுத்துறதுனாலயோ, போஸ்ட் போடுறனாலயோ, கப்பிள் விளாக், கப்பிள்ஸ் போஸ்ட் போடுறதுனாலயோ அது வந்து ட்ரூ லவ் அது கிடையாது. ஜஸ்ட் உங்கள எப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. பிரைவேட்ல கூட உங்கள எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. அது வந்து ட்ரூ லவ். ஸோ ரீகன்சிலியேஷன் இது வந்து ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்றாங்க. இன்னொரு சான்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப் ரீகன்சில் ஆகிறதுக்கு, யூனியன் ஆகிறதுக்கு இந்த டைம். ஏன்னா டவர் மொமெண்ட் வேற வந்திருக்கு. ஒரு இது ஒரு பெஸ்டான டைம் அப்படிங்கிறதா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். பட் இது ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு இந்த பர்சன் ஜென்யூனா இருக்காங்க, ட்ரூவான இன்டென்ஷன், அவங்களோட நோக்கம் வந்து உண்மைன்னு உங்க ஆழ்மனது நம்பினால் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வந்துருந்துச்சுன்னா நீங்க ரீகன்சிலேஷனுக்கு வந்து அவங்க கூட மறுபடியும் சேர்றத பத்தி நீங்க யோசிக்கலாம். சரிங்களா? இதுதான் யூனிவர்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். உங்க பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.